எல்லாருக்கும் வணக்கம். சிம்பா டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் பிரேம்ஜிக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள், பரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. நல்லா வந்திருக்கு, சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விஷால் சந்திரசேகரோட குற்றம் 23 ஹிட்டு வேறு. அண்ட் இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படத்தோட ட்ரைலர் சாங்ஸ்லாம் பார்த்தோம். பரத்துக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ், பிரேம்ஜி அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் வந்து பார்த்தா மாதிரி இருந்துச்சு. சாங்ஸும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஆடியோ கேட்கணும்னா அந்த ஃபஸ்ட் சாங் பௌபோ வந்து கேட்டோன்னே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் வெல். ஆல் தி பெஸ்ட் டு தி க்ரூ. தேங்க்ஸ். விஷால் சந்திரசேகர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்றது ரொம்ப முக்கியம். ஒரு படத்துக்கு ஒரு போஸ்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஜிம்பா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எல்லா இடங்கள்லையும். அண்ட் படம் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் ட்ரிப் வித் அரவிந்தன் போட்டிருக்காரு. உண்மையிலேயே அந்த பாட்டு விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ட்ரிப்பாக தான் இருக்குது. சிடி கொடுத்தாங்க, அதான் வெங்கட் பிரபு சொல்ல உள்ளே ஏதாவது வேணாமா சொல்ல வேணாமா? இல்லை படத்தை பற்றின துணுக்குகள் ஏதாவது அதில் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ரம்யாவே நிறையா துணுக்குகள்லாம் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், பிரேம்ஜியோட டெடிகேஷன் பற்றி பேசும்போது இந்த கேரக்டருக்காக அவர் நிறைய விஷயங்கள், இப்போ அவர் வீட்டில் வளர்க்குற லேப்ரடார் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறதுலாம் அப்சர்வ் பண்ணுறதை தாண்டி அவர் கொஞ்ச நாள் மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடே நிறுத்தி வச்சுருந்தாராம். ஏன்னா அது ஒரு டாக் சாப்பிட்டா அது எப்படி ஃபீல் பண்ணும், அது டேஸ்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவர் நிறையா. அது மாதிரி பரத் மட்டும் சும்மா இல்லை. இப்போ நீங்கள் அந்த சாங்கில் பார்த்தீங்க, அவர் சொல்லாமா அவர் பேசும்போதே இவ்வளோ சென்சார் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்லபடியாக நல்ல சர்டிஃபிகேட் கிடச்சி இந்த ப்ரொடியூசருக்கும் பணம் நல்லபடியாக திரும்ப வந்து இந்த தயாரிப்பாளருக்கும் முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கும் இவ்வளோ தூரம் ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நல்ல நண்பர்கள் பரத், பிரேம்ஜி, விஷால் சந்திரசேகர். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டெலாம் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே எல்லாத்துக்கும் அதையே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்குது பாடல்கள். ஆல் தி பெஸ்ட் விஷால், அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு தி டீம். தேங்க்யூ. Firstly, I want to thank you all for coming here and being with us and supporting us. Simba is my debut Tamil film, and I'd like to thank our producer and Arvind for giving me this chance and trusting me. And since we're here for the audio launch, I'd like to talk a bit about the music. I think Vishal has done a fabulous job, and it's tough to decide which one's my favorite song, but I guess Pinjala Pinjala has always been my favorite. I love it, and looking forward to the release. And my best wishes to the entire team. Thank you so much. So Simba is very special film because it's my first Tamil film. I would like to thank Arvind and the entire crew for supporting me. And Arvind, thank you so much for giving me this opportunity. And he really guided me, well in terms of acting and communication with the language. And I'm extremely happy to work with the very talented actor like Bharat. He's very passionate, very hardworking. I'm really happy to be a part of this film. ஓகே, குயிக்காக I'll just tell யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாட்டில் அப்படின்னு. அந்த பிஞ்சிலங்கிற சாங் வந்து மெட்ராஸ் ஸ்ட்ரிங் குவார்டெட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஸ்ட்ரிங் குவார்டெட்னா ஃபோர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். வயலின் 1, வயலின் 2, வியோலா அண்ட் செல்லோ. இது வந்து வயலின் 1 வந்து கல்யாண் சார் வாசிச்சார். ஹீ இஸ் அ வெட்டரன் வயலினிஸ்ட். ராஜா சருக்கு வந்து அத்தனை பாட்டு வாசிச்சிருக்காரு, ரெஹ்மான் சருக்கு அத்தனை பாட்டு வாசிச்சிருக்காரு. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு ரெக்கார்ட் ஹிம். முரளி சார் வந்து வயலின் 2 வாசிச்சிருந்தார். வியோலா வந்து ஹேமந்த் சார் வாசிச்சிருந்தார். அண்ட் செல்லோ வந்து ஷேகர் சார், குன்னக்குடி சாரோட சன் அவர். அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணது வந்து என்சோன் பாக்யநாதன். அண்ட் ஃப்ளூட் வந்து அந்த பாட்டில் வந்து நாதன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஆக்சுவலாக அவர் வந்து வாசிச்சிருந்தார். தென் கொயர் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ரோ, சிந்துரி அண்ட் நானும் பாடியிருந்தேன். அண்ட் பேஸ் அண்ட் கீஸ் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஆடியோ வந்து இட் வாஸ் மிக்ஸ்ட் அண்ட் மாஸ்டர்ட் பை ஜெய் கணேஷ். மறந்ததே சிங்கர் வந்து அனிருத். பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து டிஜே, ஒரு யூகே பேஸ்ட் பாப் ஆர்டிஸ்ட். கிட்டார்ஸ் வந்து கிரேவன் ஸ்ட்ராட்ஃபெல்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு.
லைவ் ட்ரம்ஸ் வந்து லைவ் ட்ரம்ஸ் அண்ட் ரிதம் வேர் ப்ரோக்ராம்ட் பை கௌதம் ஹீலர் அண்ட் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் வாஸ் டன் பை அரவிந்த் ரகுநாத். சர்பேட்டா அது வந்து அந்தோனிதாசன், அருண் ராஜா காமராஜ் அண்ட் நான் பாடியிருந்தேன். லிரிக்ஸ் வந்து சாருகேஷ் அண்ட் கீஸ் அண்ட் ரிதம் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். பேசுகிறாய் அந்த சாஃப்டான ஒரு ஸ்லோவான ஒரு ஃபீமேல் சாங், அது வந்து சிங்கர் வந்து சிந்துரி விஷால் அண்ட் பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து ஆக்சுவலாக அதில் ஒரு புது ஒரு ட்ரை பண்ணியிருந்தோம். என்னென்னா சின்ஸ் இட் இஸ் அ செடக்ஷன் பேஸ்டான ஒரு மாதிரியான ஒரு ட்ரிப்பியான ஒரு சாங், we thought we'll go with kids chorus because that is completely contrast to what you hear in something a song like that. So adukku vandu paadna kids ellame vandu Roshni, Arnav, Teerthasenan and Gauri. And idukku lyrics vandu Jude Krishna sollte enoda oru friend எழுதினா, he is based out of Canada now. அடுத்த சாங் வந்து பவ்வவ் வடை, அது வந்து சித்தார்த் ஆக்டர் சித்தார்த் பாடியிருந்தார். அண்ட் அது வந்து எங்களோட ஜில்ஜங் ஜக் ஹேங் ஓவர் கனெக்டில் வந்து அந்த சாங் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து ஐஸ்வர்யா ரவிச்சந்திரன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு லிரிக்ஸ் வந்து சுப்பு பண்ணியிருந்தார், சுட்டக்கதைன்னு ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் கீஸ் அண்ட் ரிதம் நானே ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். அண்ட் ஆல் த சாங்ஸ் were mixed by Ramji Soma at Unique Studios, Chennai. And all the songs were mastered by Andreas Balaskas from Berlin, Germany. So இதுதான் வந்து மியூசிக் கிரெடிட்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து பரத் ப்ரோ வந்து இந்த கேரக்டருக்காகவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு புகையிலே தான் ஓடி இருக்கும் அவரோட லைஃப். ஆல்மோஸ்ட் ஒரு இந்த 80 days ஷூட்லேயும் அவருக்கு வந்து ஃபுல் புகை. ஆனால் எதுக்கும் சலிக்காமல் ஒர்க் பண்ணார் அவர். இது என்ன ஃபுல் எஃபர்ட் போட்டார் அவர். அப்புறம் ரீசெண்டாக இப்போது அந்த வந்தனே ஒரு சாங் இருக்கும், அந்த சாங்கில் வந்து அவர் லெக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூவ்மெண்ட் போட்டார், அந்த இடத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து டக்குன்னு சுளுக்கு பிடிச்சி லெக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு. ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி எஃபர்ட் போட்டு அந்த சாங்கை முடிச்சே ஆகணும்னு சொல்லி 2 days முடிச்சார் அவர். சீரியஸாக அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பண்ணல, அதுக்கு எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க. அப்புறம் வந்து பிரேம் ப்ரோ இப்படி வந்தீங்கன்னா காலில் வேணாம், சான்ஸே இல்லை. அவர் வந்து எப்படின்னா அந்த எப்போ ஷூட் அந்த வந்த உடனே வந்து டைலாக் பேப்பர் வாங்கிடுவார். டைலாக் பேப்பர் வாங்கிட்டு கேரவனில் உட்காந்து கக்க பக்கம் சிரிப்பார். திருப்பி வந்து ஸ்பாட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு கரெக்ஷன் பண்ணுவார். அது திருப்பி டேக் போகலாமா. ஆனால் அவருக்கும் கேமராமேனுக்கு மட்டும் ஒர்க் அவுட்டே ஆகாது. 2 பேரும் அந்த அளவுக்கு எளியும் போனி. நான் அந்த காஸ்டியூம் போட்டு வந்து வெயிலில் நிற்பார், ஆனால் கேமராமேன் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவார். அவர் டென்ஷனாகி கண்ணாமேனு கத்திட்டு இருப்பார். ஆனால் சொன்ன மாதிரி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டார் அவர். விஷால் சார் ஆல்மோஸ்ட் வந்து எப்படின்னா கத்தி சண்டை போட்டு இந்த படத்தை எங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது. வெங்கட் பிரபு நான் சொன்ன மாதிரி எல்லா உண்மையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து விஷால் சாருக்கு வந்து எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். அந்த மாதிரி கேரக்டர் அவர் வந்து இப்போ மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அதில் ஒரு ட்ரூ இருக்குது. நிஜமாகவே அவர் வந்து அவர் எங்கேயும் நைஜீரியாவில் எங்கேயும் ஷூட்டில் இருந்தார். நான் இப்போ ஃபோன் பண்ணி புலம்புன்னு பண்ணுவேன். அவர் இருமா நான் ரூமுக்கு வந்து திருப்பி கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் சொன்ன மாதிரி திருப்பி ரூமுக்கு வந்துட்டு கால் பண்ணார். சீரியஸாக தேங்க்யூ கிளாஸ் பண்ணலாமே அதுக்கு. அப்புறம் என்னோட ஹோல் டீமுக்கு வந்து என்னோட விஷ், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கோம். சீனியர்ஸன் சார், பாத்சிங் சார், மனு சார், 2 வருஷம் ஆகுது சார், ப்ளீஸ் சார் காப்பாற்றுங்க. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ்.